வணக்கம். வணக்கம் மயிலன். எதிர்வருகின்ற தினத்தில் சிவன் ராத்திரி நிகழ்வு வருகிறது. நாங்கள் அதுக்கு சில பல முன்னாள் ஏற்பாடுகளை லட்சுமணாராயண மண்டபத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னென்னா சிவன் ராத்திரி இரவை எங்களது தமிழ் பாரம்பரியத்திலிருந்து நழுவ விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கவலை ஏற்கம் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. அது வகையிலே லட்சுமணாராயண மண்டபத்தில் இந்த நிகழ்வு பற்றி சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அது என்ன சொல்ல முடியும்? நிச்சயமாக அன்றைய தினம் முழு இரவு நிகழ்வாக சிவன் ராத்திரி நிகழ்வு இங்கே சிறப்பான முறையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் பஜனை நிகழ்வோடு நடனம், பேச்சு, பன்னிசை, பாட்டுக்கு பாட்டு சரியாக 12 மணி அளவில் சிவனுக்குரிய விசேட பூஜை சிறந்த முறையிலே இங்கே இம்முறை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சரியாக 12 மணி அன்றைய தினம் அந்த லிங்கோத்பவ முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்திலே சிவனுக்குரிய விசேட பூஜை நடைபெற்று பட்டிமன்றம், சத்யவான் சாவித்திரி என்ற வரலாற்று நாடகமும் இங்கே நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கைகூடியுள்ளது. இன்னும் இந்த நிகழ்விலே இங்கே எங்களது தீவகத்திலே வேலனை, புளியங்குடல், சிறவனை போன்ற இடங்களிலே பல கல்வி மன்றங்கள், அதாவது கல்வி சாலைகள், அறநெறி பாடசாலைகள் போன்றவர் இயங்குகின்றன. இந்த நிகழ்வுக்கு தங்களால் முடிந்தளவு நிகழ்ச்சிகளை முன்னே எங்களோட தொடர்பு கொண்டு தங்களால் தரக்கூடிய நிகழ்ச்சிகளை எங்களிடம் பதிவு செய்தால் அன்றைய தினம் அதை நாங்கள் அவர்களுக்கு இங்கே களம் அமைத்துக் கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பதையும் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக ஒரு முயற்சி என்னென்றால் சிவன் ராத்திரி என்பதை மறந்து மக்கள் பல இடங்களில் தங்களது வீடுகளிலேயே முடங்கி இருக்கின்றார்கள். அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அதிகளவாக பார்வையிட்டு பின்னர் நமக்கு இயலாத நேரத்தில் அதை அணைந்துவிட்டு நித்திரை செல்கின்றார்கள். பல ஆலயங்களில் ஆறுகால பூசைகள் இடம்பெறுகின்ற போதிலும் இங்கு மக்கள் ஆலயங்களை நோக்கி செல்லாது வீடுகளில் முடங்கி இருக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதை மாற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வுகள் அமைய இருக்கின்றது. எனவே பல மாணவர்கள் மற்றது கலைஞர்களுக்கு ஒரு களம் அமைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த லட்சுமி நாராயண மண்டபம். எனவே உங்களது சந்தர்ப்பங்களை நழுவவிட்டவர்கள், எதிர்காலத்தில் அந்த சந்தர்ப்பங்களுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் இந்த மேடைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு திறந்த மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கின்றது. எனவே மக்கள் அனைவரும் வருகை தந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற அதே வேளை நீங்கள் அந்த